மக்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து இஸ் தி 2024 Hyundai Creta டீசல் மேனுவல் வேரியண்ட். இது டாப் அண்ட் SXO வேரியண்ட், ஃபுல்லி லோடர் தான். இந்த வண்டியோட ஓனர்ஷிப் வியூன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இந்த வீடியோ எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன்னா, வாட் யூ லவ் இன் திஸ் வெஹிக்கிள் அண்ட் வாட் யூ ஷுட் பி மைண்ட்ஃபுல் ஆஃப் when you are going to buy this vehicle அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான். இந்த வண்டியுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி, இந்த வண்டியுமே நான் வந்து ஒரு 1 year பீரியட், ஓவர் ஆஃப் 1 year பீரியட் தான் இந்த வண்டியுமே இருக்குது எங்கள் கூட. திஸ் இஸ் நாட் மை வெஹிக்கிள், பட் மை ஃப்ரெண்ட் ஓன்ஸ் திஸ் வெஹிக்கிள். இந்த வண்டியுமே நான் வந்து ஒரு 1 year பீரியடில் வந்து எக்ஸ்டென்சிவாகவே ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ கேன் ஆல்சோ கிவ் யூ அ பெட்டர் இன்சைட் இன் டு வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் திஸ் வெஹிக்கிள் அண்ட் வாட் யூ லவ் இன் திஸ் வெஹிக்கிள் அண்ட் வாட் யூ நீட் டு பி மைண்ட்ஃபுல் ஆஃப் திஸ் வெஹிக்கிள் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நான் கண்டிப்பாக நிறைய இன்சைட் சொல்ல முடியும். ஹோப்ஃபுல்லி திஸ் ஃபார்மேட் ஆஃப் த வீடியோ வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வித் தட் பீங் செட், லெட்ஸ் ஸ்டார்ட் டிரைவிங் அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ இந்த வாட் யூ லவ்ன்ற ஒரு விஷயத்தில் நான் முதல்ல அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிற பாயிண்ட்டே இந்த வண்டியோட சிட்டி டிரைவிங் எபிலிட்டி தான். திஸ் இஸ் அ ரியலி குட் கார் இன் டர்ம்ஸ் ஆஃப் சிட்டி டிரைவிங். இதை ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, இந்த சாஃப்டான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்னால தான். இதை வந்து சூப்பராகவே டியூன் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் ஆகிடுது அப்படின்னா, இந்த ஒரு சாஃப்டான சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால சிட்டியில் வந்து நமக்கு பேட் பேச்சஸ் ஆஃப் ரோட்ஸ், பிட்டர் பேட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கிற ஒரு இடத்துல ஈஸியாக வந்து அந்த பம்ப்ஸ் எல்லாம் வந்து சோக்கப் பண்ணி ஒரு பேசஞ்சர்ஸை வந்து டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் கொண்டு போகிற ஒரு விஷயம் வந்து இந்த வண்டியில் சூப்பராகவே இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி இது நாட் ஜஸ்ட் நான் சொல்கிறது வந்து ஃப்ரண்ட் சீட்டுக்கு மட்டுமும் கிடையாது, பேக் சீட்லேயுமே சொல்கிறேன், ஒரு சூப்பரான வந்து கம்ஃபர்ட் கிடைக்கும். இதை எயிட் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு ஃபெதர் லைட்டான ஒரு ஸ்டேரிங் வீல் செட்டப். இந்த ஃபெதர் லைட்டான ஒரு செட்டப் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சின்ன மெனியூரபிலிட்டியோ சரி, இல்லை ஒரு சின்ன தெருவுகளுக்குள்ளேயோ சரி, ஈஸியாக வந்து வெளியில் போய் நம்ம வந்து ஒரு ஸ்டேரிங்கை வந்து இது ஹெவியாக இருக்குது, இது கூட நான் வந்து சண்டை போட்டு நான் இந்த வண்டியை திருப்பணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஈஸியாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு இது இருக்குது. ஆம்பிள் எனாஃபாக ஒரு டேர்னிங் ரேடியஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு ஆல் த மோர் இந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸே இது வந்து பெட்டர் ஆக்கிடுது. இந்த சஸ்பென்ஷன் செட்டப்பும் சரி, இந்த ஒரு ஸ்டேரிங் செட்டப்பும் சரி, ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒர்க் பண்ணுறதுனால ஒரு டெய்லி டிரைவிங்க்கு சரி, இந்த ஒரு நம்ம இந்த காரை ஓட்டணும், இதை வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்காது எனக்கு அப்படின்லாம் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. இதை எயிட் பண்ணுற மாதிரி ஒரு லைட்டான ஒரு கிளச் இருக்கிறதுனால, டெஸ்பைட் ஒரு பீங் டீசல் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருந்துமே ஒரு சூப்பரான ஒரு டிரைவபிலிட்டி இந்த வண்டியில் இருக்குது. அதுவே வந்து இந்த வண்டியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் வந்து சொல்லுவேன். இதில் நான் நெக்ஸ்ட் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி இந்த இன்ஜின் தான். இது வந்து த ட்ரைட் அண்ட் டெஸ்டட் 1.5 liter 4-cylinder engine from the Hyundai Kia stable. This is a gem of an engine தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு 1.5 liter 4-cylinder டர்போ டீசல் இருக்குது, 116 horsepower and then 250 Nm of torque. ஆம்பிள் எனஃப் பவர் அண்ட் ஆம்பிள் எனஃப் ஆஃப் டார்க் இருக்குது. சிட்டி டிரைவிங்க்குமே சரி, ஒரு ஹைவே டிரைவிங்க்கும் சரி, ஒரு சூப்பராக வந்து இந்த வண்டியில் ஒரு பவர் அண்ட் டார்க் ஃபிகர் இருக்கிறதுனால யூ ஒன்ட் ஃபீல் லைக் யூ டோன்ட் ஹேவ் எனஃப் பவர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. ஒரு நல்லாவே வந்து ஒரு இது கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி வெல் டிஃபைன்டான கியரிங்கும் இருக்கிறதுனால சூப்பரான ஒரு டிரைவிங் எபிலிட்டி கிடைக்கும். ஹைவேஸ்லலாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம், இந்த வண்டி வந்து ஈஸியாக வந்து மைல்ஸ் ரேக்கப் பண்ணி போயிட்டே இருக்கும், அந்தளவுக்கு வந்து ஒரு இது இருக்குது. ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டியில் வந்து ஒரு எக்ஸப்ஷனான மைலேஜ் ஃபிகர்ஸும் கிடைக்கும். ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஒரு 4 kilometers தான் இந்த ட்ரிப்பே ரன்னிங் ஆயிருக்கு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 16 காட்டுது, விச் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. இந்த வண்டியில் வந்து ஸ்பெசிஃபிக்காகவே ஆல்மோஸ்ட் வந்து ட்ரூ டு த மீட்டர், இந்த மீட்டரில் காட்டுற அளவுக்கு சம்டைம்ஸ் வந்து ட்ரூவாகவே, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், சம்டைம்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அக்யூரேட்டான ரீடிங்கே காட்டும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மைலேஜ் ஃபிகர்ஸ் வந்து வரும். ஐ கேன் பர்சனலி சே தட் இது வந்து ஒரு டேங்க் ஃபுல்லில் வந்து ஒரு ஃபுல் லோடில் ஒரு 4-5 பேர் பேசஞ்சர்ஸ் ஒரு இருக்கிற இடத்துலையுமே வந்து இட் கேன் கோ 800 to 900 kilometers ஈஸிலி. இஃப் யூர் டிரைவிங் லெட்ஸ் சே ஒரு 120 kilometers ஸ்பீடில் வந்து ட்ரைவ் பண்ணுறீங்கனாலும் திஸ் கார் வில் டூ தட் கிலோமீட்டர்ஸ் ஈஸிலி. அண்ட் திஸ் கார் கேன் ஈவன் டூ மோர் கிலோமீட்டர்ஸ். இது வந்து ஒரு ஃபுல் டேங்க் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 kilometers ப்ளஸே போக முடியும், வித் கிவிங் யூ லைக் 20 kilometers மைலேஜ். ஒரு லைட் ஃபுட்டில் ஓட்டினீங்க அப்படின்னா சிட்டிலையுமே சரி, ஒரு உங்களுக்கு ஈஸியாக வந்து 15-16 சம்டைம்ஸ் நார்த் ஆஃப் 17 கூட எதிர்பார்க்கலாம். அண்ட் இஃப் யூஆர் டிரைவிங் வித் சேம் லைட் ஃபுட் ஹைவேஸில் நான் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஈஸிலி கெட் ஒரு 19-20 வந்து சாலிடாக எவ்ரி சிங்கிள் டைம், டெஸ்பைட் வெதர் கண்டிஷன். நீங்கள் வெயிலில் ஓட்டினாலும் சரி, இல்லை நைட்டில் ஓட்டினாலுமே இன்னும் சூப்பரான ஒரு மைலேஜ் கிடைக்கும். அந்தளவுக்கு வந்து இந்த வண்டியில் ஒரு டிரைவிங் எபிலிட்டி இருக்குது அப்படின்னால, ஃபார் பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் டு
டிரைவ் லாட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ், நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்றனால யூ ஒன்ட் ரிக்ரெட் திஸ் ஆப்ஷன். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபீல் இருக்கும் இந்த வண்டியில். தட் ஐ கேன் கேரண்டிலி சே. நெக்ஸ்ட் ஒரு மூணாவது பாயிண்ட்டுன்றதை தாண்டி இந்த வண்டியோட பெரிய ப்ளஸ்ஸே இதோட ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் தான். ஃபீச்சர்ஸ்க்கு வந்து பஞ்சமே இல்லை, அந்த அளவுக்கு வந்து இங்கே ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஆஃப் வித் நான் அது சொல்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு ட்வின் ஸ்க்ரீன்ஸு 10.25 inches ஆஃப் ஸ்க்ரீன்ஸு. இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். இன்டீரியர்ஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு 8-way எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டு, எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்டு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸு, பேனராமிக் சன்ரூஃப், ஆட்டோ டிமிங் IRVM, அதுக்கப்புறம் ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து விண்டோஸில் வந்து மேனுவலி ரிட்ராக்டபிள் சன்சேஜ். இதை தாண்டி வந்து ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட், ரீச் அண்ட் பிரேக் வந்து ரெண்டுத்துக்குமே இருக்குது. இது போக ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸு, ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப், ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ், ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், 360-degree கேமரா, அதுக்கப்புறம் ஆல் வீல் டிஸ்க்கு ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்துடுது, ESC, எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதை தாண்டி வந்து உங்களுக்கு plenty ஆஃப் கனெக்டிவிட்டியும் வேறு டைப் C போர்ட்ஸ் வந்துடுது உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் 2025 வயர்டு ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, தட் இஸ் ஒன் பம்மர். பட் அதை தாண்டி உங்களுக்கு இந்த 8 ஸ்பீக்கர் போஸ் சவுண்ட் சிஸ்டமு, இது போக வந்து உங்களுக்கு டைனாமிக்லி ஸ்வைப்பிங் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி. அண்ட் அஃப்கோர்ஸ் தெர் ஆர் இந்த லைட் பார்ஸ் plenty ஆஃப் ஃப்ரண்ட்டில் வந்து டே லைட் ரன்னிங் பார்ஸு, பேக்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இது வந்தது. ரியர் வைப்பர், டிஃபாகர், ரெயின் சென்சிங் வைப்பாஸ் கொடுத்துருக்கலாம், அது வந்து மிஸ் தான். பட் அகெயின் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் இருக்குது. அதை தாண்டி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹை பீம் அசிஸ்ட் இருக்குது. இதை தாண்டி வந்து பிளதர் ஆஃப் ஏடாஸ் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்தது. இந்த ஏடாஸ்ன்னு சொல்கிற இடத்துல பார்த்தோன்னா பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், பிளைண்ட் ஸ்பாட் அலர்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு மிரர்ஸில். இதை தாண்டி வந்து லேன் கீப் அசிஸ்ட்டு, லேன் டிபார்ச்சர் வார்னிங், அப்புறம் லீட் வெஹிக்கிள் டிபார்ச்சர் அலர்ட், ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட்ஸ், அண்ட் சேஃப்டி சைடு எக்ஸிட் வார்னிங், சேஃப்டி எக்ஸிட் வார்னிங்ஸு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து சேஃப்டி வைஸாகவும் சரி, உங்களுக்கு கம்ஃபர்ட் வைஸாகவும் கன்வீனியன்ஸ் வைஸாகவும் சரி, அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நான் எதிர்பார்க்குறேன், எனக்கு வண்டியில் வந்து இவ்வளோவும் தேவைன்னு நினைக்கிறவங்க எல்லாரையுமே வந்து கேட்டர் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து ஹிண்டாய் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் த பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட்டுன்னு நான் என்ன கேட்டால் நான் வந்து சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ளஸ், பட் அகெயின் இந்த அளவுக்கு ஒரு ஃபீச்சர் செட் இருக்கிறது அப்படிங்கிறனால, ஃபியூச்சர் ப்ரூஃபிங்காகவும் கொடுத்துட்டதுனால யூ கேன் have this vehicle. நான் வந்து இந்த மாதிரி ஒரு டாப் அண்ட் வேரியண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா யூ கேன் ரன் திஸ் வெஹிக்கிள் வித்தவுட் ஃபீலிங் ஒரு லெஃப்ட் அவுட்டாக இல்லாமல் புது கார்ஸில் புது ஃபீச்சர்ஸ் வருது நம்ம காரில் இல்லைன்றலாம் இல்லாமல் ஃபியூச்சர் ப்ரூஃபிங்காகவே வந்து அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்தளவுக்கு வந்து இதில் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது. இதில் நான் இன்னொரு பாயிண்ட்டாக வந்து இது ஃபோர்த் அண்ட் ஒரு ஃபைனல் பாயிண்ட்டாக நான் இந்த வாட் யூ லவ்ன்ற ஒரு செக்ஷனில் அட்ரஸ் பண்ணுறதே வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் ரிலேபிலிட்டி தான். நான் லாஸ்ட் வீடியோவில் நான் XUV700 வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஃபிட் அண்ட் ஃபினிஷ்னு வரப்போ ஹியூண்டாய் அண்ட் கியா வந்து எக்ஸப்ஷனலான ஒரு ஜாப் வந்து கொடுப்பாங்க. இன்கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பேனல் லைன்ஸோ இல்லை வந்து ஷர்ட் லைன்ஸோ இல்லை வந்து பேனல் கேப்ஸோ இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்தளவுக்கு வந்து எல்லாமே வாட் எவர் இஸ் இன் பிளேஸ் இட் வில் பி இன் பிளேஸ். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பில்டு குவாலிட்டியும் வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷில் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது சூப்பராகவே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எதையுமே உங்களுக்கு வந்து ஒரு ரேட்டில் நாய்ஸஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நான் பார்த்த வரையுமே எனக்கு வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு ஹிண்டாய் கார் வந்து எக்ஸ்டென்சிவாக நான் வந்து என் கூட இருந்திருக்கேன். ஐ ட்ராவல்டு வித் இட். அண்ட் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்பைட் ஒரு ஷார்ட்டான ஒரு சின்ன பட்ஜெட்டில் இருந்த காருன்னு பார்த்துமே அந்தளவுக்கு அதுலேயே வந்து ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு வந்து இங்கேயுமே வந்து ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ்ன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் ரிலையபிலிட்டின்ற ஒரு பெர்ஸ்பெக்டில் வரும்போது ஹிண்டாய் கார்ஸ் இது வந்து ஜஸ்ட் ஹிண்டாய் கார்ஸ்ன்றது அது பாட்டுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு வந்து ரிலையபிலிட்டியுமே இருக்குது. எந்த ஒரு இதுவுமே இப்போ நீங்கள் வந்து ஒரு புது கார் வாங்குறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் வந்து இவ்வளோ சாஃப்ட்வேராக எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இது ஒர்க் ஆகாது அப்படின்றதெல்லாம் நீங்கள் இங்கே ஃபீல் பண்ணவே தேவையில்லை. இந்த வண்டியில் எவ்ரிதிங் வில் ஜஸ்ட் ஒர்க் அண்ட் இட் வில் கீப் ஒர்க்கிங். அந்த மாதிரி தான் இப்பயுமே இந்த ஒரு 1 year பீரியடில் இந்த வண்டி ஜஸ்ட் ஒரு 1 year பீரியடில் நானுமே எக்ஸ்டென்சிவாக ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெவர் ஹவ் ஐ பீன் எவர் புட் இன் அ சிச்சுவேஷன் வேறு இந்த சாஃப்ட்வேர் வந்து இதுவாக இருக்கோ இல்லை வண்டியில் எனக்கு வந்து இஷ்யூஸ் இருக்கோ அந்த மாதிரி எதுவுமே வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது. அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் ஓனர்ஷிப்பை வந்து இந்த வண்டி கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கும். தட் இஸ் ஆல்சோ பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட். ஏன்னா வந்து இந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து நம்ம இவ்வளோ வந்து ஹார்ட் அர்ன் மணி எல்லாம் வந்து போட்டு வந்து கார் வாங்கும்போது விச் ஆர் லைக் நிறையா வந்து சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி இப்போ எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ஒர்க் ஆகுமோ ஒர்க் ஆகாதா அப்படிங்கிற ஒரு யோசனையில் எல்லாருமே கண்டிப்பாக இருப்போம். அண்ட் அந்த ஒரு பாயிண்ட்டில் இந்த வண்டியை பற்றி என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். அதை வந்து யோசிக்க நான் வாட் எவர் பீரியட் ஐ ட்ரிவன் திஸ் கார் அண்ட் டெஸ்டட் திஸ் கார் எந்த ஒரு இஷ்யூஸுமே வந்தது கிடையாது. அந்தளவுக்கு வந்து ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸஸே இந்த வண்டியில் இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த
வாட் யூல் நீட் டு பி மைண்ட்ஃபுல் ஆஃப்ன்ற ஒரு செக்ஷனில் நான் அட்ரஸ் பண்ணுறது எப்படின்னா, இந்த வண்டியில் நான் வந்து எந்த ஒரு இப்போ ஒரு சஸ்பென்ஷனும் நான் எந்த அளவுக்கு வந்து ப்ளஸ்ன்னு நான் வந்து சொல்கிறேனோ, அதே அளவுக்கு வந்து இந்த சஸ்பென்ஷனில் எனக்கு வந்து ஒரு கிரைப்பும் இருக்குது. அதை நான் என்னென்னு சொல்லுவேன்னா, இந்த சாஃப்டான சஸ்பென்ஷன் வந்து இட்ஸ் நாட் பர்டிகுலர்லி குட் ஃபார் பேட் ரோட்ஸ் அண்ட் ஹைவே செட்டப்ஸ்ன்னு நான் அப்படி சொல்லுவேன். இது எங்கே வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கண்டினியூஸாக ஒரு லெட்ஸே ஒரு 100 to 120 ஸ்பீட்ஸ்லாம் வந்து ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பேட் பேச்சஸ் ஆஃப் ரோட்ஸ் இருக்கோ, இல்லை நீங்கள் வந்து இது பண்ணோம், நீங்கள் டக்குன்னு இந்த வண்டியை வந்து நான் வெயிட் பண்ணி நான் ஸ்லோவாலாம் எடுத்து போக மாட்டேன். நான் டக்குன்னு அந்த பள்ளத்தை வந்து நான் சஸ்பென்ஷன் அப்யூஸ் ஃப்ரெண்ட்லியாக ஃபீல் ஆனாலும் நான் டக்குன்னு எடுத்து போவேன்னா, அந்த இடத்துல தான் இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்டான சஸ்பென்ஷனோட ட்ராபேக் வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து யூ வில் ஸ்பெசிஃபிக்லி ஃப்ரண்ட்டில் வந்து அவ்வளோ இல்லைனாலும் சரி, ரியர் பேசஞ்சர்ஸ் வில் டெஃபினெட்லி ஃபீல் த பம்ப்ஸ் கமிங் த்ரூ த வெஹிக்கிள். அண்ட் கண்டிப்பாக வந்து பேக் பெயின் கொடுக்குற வந்து எக்ஸ்பீரியன்ஸஸே இருக்கும். ஐ கேன் பர்சனலி சே தட் பிகாஸ் ஐ பீன் ஆன் அ 2500 ரவுண்ட் ட்ரிப். அந்த ட்ரிப்பில் வந்து த பேக் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் லெஃப்ட் மீ வாண்டிங் மோர். அந்தளவுக்கு வந்து பேடாக தான் இருந்துச்சுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ பர்டிகுலர்லி ஹைவேஸில் வந்து ரொம்பவே புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா, தெர் வில் பி எவிடென்ட் பாடி ரோல். அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சர்டைன் ஸ்பீட்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு ஃப்ளோட்டினஸ் வந்து ஃபீல் ஆகும். நான் சொல்கிறேன், இது வந்து completely my perspective, your perspective might differ from mine, but that doesn't mean that இது வந்து அட்ரஸ் பண்ண முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி I will try to be very honest in the videos, and this is something definitely இது வந்து ஒரு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸஸில் வந்து கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காக இல்லை. அண்ட் ஆல்சோ ஒரு நல்லாவே உங்களுக்கு வந்து புஷ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு டயத்தில் கார்னர்ஸ்லாம் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா, டெஸ்பைட் த வண்டி வந்து ஒரு ஹைவேஸில் வந்து நல்ல ஸ்டேபிளாக இருந்தாலுமே யூ வில் ஆப்வியஸ்லி ஃபீல் தட் ஃப்ளோட்டினஸ் அண்ட் கொஞ்சம் வந்து அந்த பாடி ரோல் எவிடென்ட்டாகவே தெரியும். ஸோ தட் இஸ் சம்திங் யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல் ஆஃப். அண்ட் ஆல்சோ ஸ்டேரிங்ன்ற ஒரு பாயிண்டில் பார்க்கும்போது வேகான ஒரு ஸ்டேரிங் தான், ஒரு ஃபீல்லாம் வந்து பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இட் டஸ் த ஜாப் வெல். ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இன்ஸ்பைரிங்கான ஒரு வெயிட்டும் வந்து இருக்குது as speeds build up. பட் அகெயின் ஐ ஃபீல் லைக் என்லைனில் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்லைன் ஸ்டீரிங் ஃபெல்ட் மச் பெட்டர் தென் திஸ். ஸோ பட் அகெயின் தட் பைக்கில் சர்வ்ஸ் அ டிஃப்ரெண்ட் பர்பஸ். அதனால அந்த ஒரு ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அகெயின் இந்த வண்டியில் நான் ஃபீட்பேக்குலாம் நான் ஸ்டேரிங்கில் எதுவுமே சொல்ல மாட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் தட். அண்ட் ஆல்சோ ஒரு பாயிண்ட் என்னென்னா, தெர் இஸ் அ சர்டைன் டெட் பிளே. நீங்கள் ஒரு ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு யூட்டர்னோ இல்லை வந்து ஏதோ ஒரு எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஒரு டெட் பிளே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த வண்டியை திரும்பும்போது ஸ்டேரிங் வில் கெட் really heavy, which is weird kind of. அது வந்து I felt it, and I will also include a clip of that. அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு அந்த கிளிப் இன்க்ளூட் பண்ணி காட்டுறேன். தட் இஸ் சம்திங் டு டேக் நோட் ஆஃப். ஆன இது வந்து ஒரு ஃபெதர் லைட்டான ஒரு ஸ்டேரிங் வீலில் அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வேடாக இருந்துச்சு. This is the first point that you will need to be very mindful of. இந்த what you will need to be mindful நான் வந்து செகண்டாக சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிற ஒரு பாயிண்ட்லேயுமே இந்த வண்டியில் எனக்கு ஒரு மைனஸ் வந்து ஃபெல்ட் ஆச்சு. அகைன் நான் சொன்ன மாதிரி இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அங்கே இது பண்ணும்போது தான் இதில் நான் ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணுறது வந்து ஹெட்லைட் பர்ஃபார்மன்ஸ். ஐ ஃபீல் லைக் ஆன் அ கார் தட் இஸ் காஸ்டிங் 23 lakhs ப்ளஸ் ஆன் ரோடு வருது அப்படின்ற ஒரு இடத்துல திஸ் இஸ் சப்பார் ஹெட்லைட்ஸ். திஸ் நாட் அ குட் ஹெட்லைட் செட்டப். அண்ட் நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி எல்லா வண்டியுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இஃப் யூ கேன் கெட் திஸ் வெஹிக்கிள் டு டெஸ்ட் ட்ரைவ் இந்த நைட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் ஃபீல் வாட் ஐம் டெல்லிங் அபவுட். இந்த வண்டியில் வந்து ஹெட்லைட் த்ரோன்ற ஒரு வயசில் வந்து ஒரு த்ரோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் த்ரோ பண்ணுறன்ற ஒரு வயசில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. பட் த இன்டென்சிட்டி ஆஃப் தி ஹெட்லைட் இட்ஸ் நாட் குட். நீங்கள் ஏன்னா எல்இடிஸ் ஆர் பர்டிகுலர்லி அரெஸ்ட் வந்து ஈஸியாக வந்து ஒரு பிரைட் லைட்ஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு இருக்கிற இடத்துல ஈஸியாக வந்து எல்இடிஸ் வந்து அரெஸ்ட் ஆகிடும். அந்த இடத்துலையுமே இது வந்து கம்ப்ளீட்டாக இன்னும் அரெஸ்ட் ஆகிறதுனால யூ வில் ஃபீல் வாண்டிங் மோர் ஃப்ரம் தி ஹெட்லைட்ஸ். அதனால தான் நிறையாவே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்லி இஃப் யூ லுக் இன் தி ஆஃப்டர் மார்க்கெட் டெஸ்பைட் பீப்புள் வந்து நிறையா Hyundai Cretaஸை வந்து ஹெட்லைட்ஸ் வந்து பர்டிகுலர்லி சேஞ்ச் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் நோ வை. ஐ திங்க் Hyundai ஆல்சோ ரியலைசஸ் திஸ். லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆர் லைக் கம்ப்ளைனிங் அபவுட் தி ஹெட்லைட்ஸ். நானுமே வந்து பர்சனலாக நிறைய ஃபோரம்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அகைன் இங்கே ஃபாக் லைட்ஸும் இல்லை, அதுவுமே ஒரு மிஸ்டு பாயிண்ட்டாகவே நான் சொல்லுவேன். இந்த ஹெட்லைட்ஸ் வந்து டெஸ்பைட் பேயிங் லைக் ஒரு 25 lakhs ஒரு வண்டிக்கு நம்ம பே பண்ணுறோம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஹெட்லைட்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லைங்கிறது ஒரு பெரிய மைனஸாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ இந்த போஸ் சவுண்ட் சிஸ்டம்னு வரப்போ நோட் திஸ், இது வந்து ஒரு நல்ல சவுண்டிங் சிஸ்டம் தான். அதில் வந்து எந்த ஒரு விஷயமே நான் வந்து சொல்ல மாட்டேன். பட் அகெயின் திஸ் சிஸ்டம் ரைட் ஆஃப் த பேட் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து ஒரு செட்டப்பில் பார்க்குறீங்கன்னா ரியர் சீட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ் கண்டிப்பாக இருக்காது. ரியர் சீட்டில் வந்து யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் வாண்டிங் மோர் ஃப்ரம் த சிஸ்டம். ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரண்ட் பையஸ்டான சிஸ்டம். இந்த சிஸ்டமில் வந்து ஒரு எக்ஸப்ஷனான ஒரு கிளாரிட்டி, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மிட்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸ் எல்லாம் இருக்கும். பட் பேஸாகவும் சரி ஒரு லவுட்னஸாகவும் சரி இந்த வண்டியில் அது இருக்காது. அண்ட் ரியர் சீட்க்கு வந்து அன்லஸ் அண்ட் அன்டில் யூ ப்ளே வித் தி ஈக்குவலைசர் அண்ட் டியூன் இட் டு சவுண்ட் பெட்டர் அப்படி இருந்தால் மட்டும்தான் ரியர் சீட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு டீசெண்டான எக்ஸ்பீரியன்ஸஸே வந்து கிடைக்கும். அது வந்து
ஆனால் 8 ஸ்பீக்கர் ப்ளூ சிஸ்டம் சொல்லி பிராண்டிங் பண்ணி பின்னாடி சீட்டில் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து ஃபார் மீ எனக்கு வந்து கொஞ்சம் அக்செப்டபிளாக. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஆடியோ ஃபைல்லாம் கிடையாது, பட் ஐ கேன் சே இஃப் அன் ஆடியோ இஸ் நாட் ஸ்ப்ரெடிங் த்ரூ த கேபின் அப்படின்னா அதை கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். அண்ட் திஸ் இஸ் அன் ஆடியோ சிஸ்டம் தட் டசன்ட் ஸ்ப்ரெட் த்ரூ த கேபின். அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் குவிக்லி ஆஃப் த டாபிக், நீங்கள் இப்போவே பார்த்தீங்கனாலே தெரியும், இது பேட் பேச்சஸ் ஆஃப் ரோட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் வந்து எப்படி இதுவாகுது, எந்த மாதிரி ஒரு ஹைவே ஸ்பீட்ஸில் தான் நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டீசெண்டான ஒரு 90-80 கிலோமீட்டர் ஸ்பீட்ஸில். இந்த ஸ்பீட்ஸ்லேயும் வந்து வண்டி உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியும் உங்களுக்கு தெரியுது. அது நான் சொன்ன மாதிரி நல்ல ஸ்டெபிலிட்டிலேயே வந்து ப்ராப்ளம் இருக்காது. பட் லைக் ஐ செட், அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் சொன்ன மாதிரி சஸ்பென்ஷன் இஸ் சம்திங் டு ஆல்சோ நோட் ஆஃப். இதில் நான் தேர்டாக அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டு சாஃப்ட் டச் பாயிண்ட்ஸு. இதில் வந்து ஒரு 23 lakhs நான் வந்து ஒரு வண்டிக்கு பே பண்ணுறோம் அப்படிங்கிற இடத்துல இங்கே நான் சாஃப்ட் டச் பாயிண்ட்ஸ் இல்லைன்னு நான் சொல்லலை, இங்கே இருக்குது. பட் இட்ஸ் வெரி தின். இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு எல்போ பேடிங்கோ சரி, இந்த ஆம்ரெஸ்ட்டோ சரி, இந்த ஆம்ரெஸ்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடபிள் கிடையாது, இட்ஸ் ஃபிக்ஸ்டு தான். இங்கே வந்து கொஞ்சம் வந்து இன்னும் சாஃப்டாகவே வந்து ஒரு பேடிங் யூஸ் பண்ணி ஒரு பெட்டரான ஒரு சாஃப்ட் டச் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். அதையும் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டேஷ்போர்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே டேஷ்போர்ட் டாப்லேயும் வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் பண்ணியிருக்கலாம், அதையும் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டவுன் த லைன் கொஞ்சம் கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பரான பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, அதுவுமே வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா 23 lakhs நம்ம ஒரு காருக்கு பே பண்ணுறோன்றப்போ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ், அஃப்கோர்ஸ் இந்த பிளாஸ்டிக் வந்து ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இங்கே வந்து எக்ஸப்ஷனாக இருக்கிறதுனால அதில் கூட வந்து வி கேன் லெட் இட் கோ. பட் ஐ ஃபீல் லைக் இந்த சாஃப்ட் டச் பாயிண்ட்ஸ், ஏன்னா நம்ம நிறைய ஹைவே ட்ரைவ்ஸ் பண்ணுறோம், சிட்டியில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம ஹேண்ட்ஸை நிறைய ரெஸ்ட் பண்ணுவோம். அதை ரெஸ்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டில் வந்து ஒரு நல்ல சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்துருந்தா அதுவே இன்னும் பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸாக இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த illuminated window controls. I don't know why Hyundai keeps doing this. All these years வந்து பார்த்தீங்கன்னா illuminated window switches வந்து டிரைவருக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க, இப்போ வரையும் பேசஞ்சர்ஸ்க்கு இல்லை. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு காஸ்ட் தெம் ஃபார் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு. அகைன் இதை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இருட்டில் வந்து ஒரு டார்க்கான சுச்சுவேஷன்ஸில் வந்து விண்டோ ஸ்விட்சஸ் எங்கே இருக்குன்னு தேடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும் இந்த வண்டியில். அதுவும் ஒரு மிஸ்டு பாயிண்ட். அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் இதில் வந்து ஜேகே டயர்ஸ் தான் வந்து ஜேகே ராயல் இருக்குது. ஐ ஃபீல் லைக் திஸ் டயர் இஸ் சப்பார். எனக்கு வந்து இந்த டயரில் வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வேணும் இல்லை. திஸ் டயர் ஒர்க்ஸ், பட் ஐ ஃபீல் லைக் Hyundai could have been better with provided with a better tire. இது வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காவோ இல்லை வந்து நல்லாவோலாம் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் there is also lot of road noise that creeps into the cabin. I feel like ஒரு பெட்டரான டயர்ஸ் வந்து if you are going to, of course, புதுசாக வண்டி வாங்குறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்னோட பர்சனல் அட்வைஸ் வந்து if you can as soon as possible டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் வந்து possibly if you can switch out to tires, அதை ஒரு நல்ல செட் ஆஃப் கான்டினென்டல் ஆர் மிஷ்லின் which has low road noise and lowering resistance, இந்த டயர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு இதுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஐ ஃபீல் லைக் grip வைஸும் சரி, வந்து ஒரு ரோட் நாய்ஸ் வைஸும் சரி, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி பெட்டராகவே இருக்கும். தரும் இந்த ஸ்டாக் டயர்ஸை விட அது வந்து கண்டிப்பாக பெட்டராகவே இருக்கும் தான் நான் சொல்லுவேன். இதில் நான் ஃபோர்த் அண்ட் ஃபைனலாக அட்ரஸ் பண்ணுன்ற ஒரு பாயிண்ட் வந்து நான் நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், பட் சர்வீஸ் காஸ்ட் தான். சர்வீஸ் காஸ்ட் வந்து இந்த வண்டிக்கு கண்டிப்பாக அதிகமாகவே இருக்குது. அண்ட் if you are someone who is going to drive this car regularly and you will rack up kilometers regularly அப்படின்னா be ready to pay a lot of money for service. because நான் கடைசியாக பண்ண 2 சர்வீஸ் இப்போ வந்து வண்டி பார்த்தீங்கன்னா 781 கிலோமீட்டர்ஸ் அது வந்து ஓடி இருக்குது. அண்ட் த லாஸ்ட் 30,000 சர்வீஸ் கிலோமீட்டர் இப்போ போயிட்டு வந்ததுக்கும் போயிட்டு லைக் 14,500 rupees per சர்வீஸ். அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி 20,000 பண்ண சர்வீஸுமே பார்த்தீங்கன்னா நார்த் ஆஃப் 16K ஆச்சு. அந்தளவுக்கு வந்து சர்வீஸ் வந்து காஸ்ட்லியாக இருந்திருக்கு. ஏன்னா இதை நான் ஏன் கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஹிண்டாயில் இருந்த எங்கள்கிட்ட இந்த பெட்ரோல் கார் வந்து we have paid only 3,000 to 4,000 on service, and this is a massive jump in terms of service cost. if you are going to buy this vehicle அப்படின்னா feel like சர்வீஸ் காஸ்ட்ன்றது நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக அது மெயின்டெனன்ஸ் ஆப்வியஸ்லி வண்டின்னு நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக வரதான் செய்யும். பட் அகைன் இதில் வந்து கொஞ்சம் ஹையரான சர்வீஸ் காஸ்ட் இருக்கிறதுனால ஜஸ்ட் பிளான் யுவர் சர்வீஸ், பிளான் யுவர் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் வரும் கண்டிப்பாக சர்வீஸ்க்கு இதுதான் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நான் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறேன். யூ வில் ஹாவ் டு பி ரெடி ஃபார் த சர்வீஸ் காஸ்ட். Now that I've addressed all the points, what you love and what you'll need to be mindful of in this vehicle அப்படின்னா, நான் வேர்டிக்டாக நான் என்ன சொல்லுவேன்னா, this car எல்லாத்தையுமே நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறேன், இந்த கார் வந்து எங்கேயுமே வந்து சொல்ல. திஸ் கார் இஸ் அ பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஆஃப் எவ்ரி திங் தான் நான் சொல்லுவேன். திஸ் கார் ஜஸ்ட் ஒர்க்ஸ். திஸ் இஸ் வாட் ஐ வுட் கால் அ நோ நான்சென்ஸ் கார். ஃபார் த மனி வி ஆர் பேயிங், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிக்கல் ஃப்ரீயாக ஒரு கார் ஒர்க் ஆகணும் அப்படின்னா
அந்த ஒரு பாயிண்ட்டில் இந்த கார் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஸ்பெசிஃபிக்லி இஃப் யூஆர் சம்மன் ஹூஸ் லுக்கிங் ஃபார் ஆப்ஷன்ஸ் அப்படின்னாலுமே கண்டிப்பாக plenty ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு 1.5 NA பெட்ரோல் இருக்குது, அதில் உங்களுக்கு ஒரு IVT டிரான்ஸ்மிஷன், மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, 1.5 டர்போ பெட்ரோல் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்போர்ட்டியர் ஃபீலிங்காக வேணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்லைன் வெர்ஷனும் இருக்குது, DCT கியர் பாக்ஸ் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் கிலோமீட்டர்ஸ் நிறையா ட்ராவல் பண்ணுவேன், நிறையா வந்து எனக்கு ரேக்கப் பண்ணிவிட்டு நான் வந்து நிறையா ஊருக்குலாம் ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ட்ரைட் அண்ட் டஸ்டட் டீசல் இன்ஜினும் இருக்குது, வித் மேனுவல் ஆஸ் வெல் அஸ் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸும் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் வந்து எண்ட்லெஸ்ஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபீச்சர் ரிச்சான ஒரு வெஹிக்கிள் வந்து எந்த ஒரு ஃபீச்சர்ஸ்லையும் மிஸ் அவுட் ஆகாமல் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு பேயிங் மணிக்கு வந்து ஜஸ்டிஃபைபிளாகவும் வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இந்த பாயிண்ட்டில் வந்து நான் வந்து இவ்வளோ வந்து விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக எதுவுமே டீல் பிரேக்கிங்னு கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் மை ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ். இது வந்து கம்ப்ளீட்டாக பர்சன் டு பர்சன் கண்டிப்பாக வேரி ஆகும். நான் இதை ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஒரு ஹார்ட் அண்ட் மணியை வந்து நம்ம ஒரு வண்டியில் வந்து போடுறோம், ஒரு 25 lakhs வந்து நம்ம ஷெல் அவுட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இடத்துல we deserve to know what we should be expecting in the vehicle. அண்ட் மேக்ஸிமம் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அன்பயஸ்டாக ஒரு ஒப்பீனியன் வந்து எடுத்துகிட்டு வரணும், யூஸ்ஃபுல்லான ஒரு ஒப்பீனியன் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் தான் நான் இதை வந்து அட்ரஸ் பண்ணுறேன். வித் ஆல் தட் பீயிங் செட், ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இஃப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இல்லைனாலும் உங்களை சுற்றி யாராவது ஒருத்தர் இந்த வண்டி வாங்க போகிறாங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்க இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லாஸ்ட் வீடியோலேருந்து இந்த வீடியோவில் வந்து எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. அண்ட் வாட் ஐ ஷுட் பி இம்ப்ரூவிங் அப்பான்னு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட்னு நான் வந்து அந்த பர்சனல் நோட்டில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யூ ஹேவ் அ கார் தட் ஐ கேன் ப்ராபப்ளி ஷூட் அண்ட் ப்ராபப்ளி ஹெல்ப் பீப்புள் அவுட் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணுங்கள். பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் திஸ் அண்ட் கார்ஸ் கண்டிப்பாக ப்ரொக்யூர் பண்ணி ஷூட் பண்ணுறது ஒரு பெரிய டஃப்பான ஒரு இது தான். அண்ட் மேக்ஸிமம் வந்து நான் வந்து ட்ரை பண்ணி எந்தெந்த கார்ஸ்லாம் என்னால் சோர்ஸ் பண்ண முடியுமோ நான் அதை சோர்ஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ பாயிண்ட்டை வந்து டைம் பீயிங்கில் நான் எடுத்துகிட்டு வரேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு இது இருக்குது, நீங்கள் ரீச் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ட்ரிவன் பை ராகவ் தான், அங்கே ரீச் அவுட் பண்ணுங்கள். ஒரு இஃப் யூ கேன் ரீச் அவுட் த்ரூ இமெயில் அப்படின்னாலும் கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துக்குமே லிங்க்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். வித் ஆல் தட் பீயிங் செட், கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரிவ்யூவில் வந்து சந்திப்போம். அன்டில் தென், நன்றி, வணக்கம், பை பாய்.